தளபதி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம் நாங்க எல்லாமே ஒரு அளவுதான். எவ்வளவுதான் நாங்க முட்டு கொடுக்கறது? இதெல்லாம் தப்பு. நீங்க தயவு செய்து அண்ணியோட வாழுங்க. தேவையில்லாம யாரையும் கூட சேர்க்காதீங்க. வேண்டாம் தளபதி. நீங்க படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் தாங்கிக்கிட்டோம். ரிச்சுவல் வாரியெல்லாம் வந்து வேலை செய்யுங்கன்னும் போது நாங்க ஏத்துக்கிட்டோம். கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் வரும்போது நாங்க தேத்திக்கிட்டோம். இதை அப்படி விட முடியாது தளபதி. இதை எங்களால இது வந்து ஏத்துக்க முடியாது. தயவு செய்து நீங்க இந்த விஷயத்துல நீங்க வந்து வாயை திறக்கணும். இப்படி பண்ணாதீங்க. கண்டவங்கள நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு தளபதி. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நாங்க இங்க மயிர்மா வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பர்சனல்ல நோண்டாதீங்கடா, நாசமா போனோம்ல அது அவங்களுக்குள்ளடான்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். செருப்ப பீல சாணியில முக்கிய அடிக்கிற மாதிரி எங்களை அடிச்சிருக்கீங்க. வேணாம் தம்பி, என்னை திட்ட வைக்காதீங்க. இதெல்லாம் சரியில்லை. நீங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க இதோட மாத்திக்கோங்க. எல்லாமே ஒரு அளவுதான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவுதான் பேசுறது? இன்னைக்கு 2 நாள் எங்களை வறுத்தெடுக்க போறாங்க. எங்களை வெளியே தலை காட்ட முடியாது. நாங்க எந்த நிலைமைக்கு ஆக போறோம்னு தெரியல. நீ பாட்டுக்கு கூலா ஏசி கார்ல வந்துட்டு ஜோடியா நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். உனக்கு என்னப்பா? நாங்க யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியல. 48 பேர் போன் பண்றான். சரி, இதுல முக்கியமான காலம் மட்டும் போன் எடுக்கலாம்னு எடுத்தா கேவலமா கேட்கறான். ஏண்டா நீங்க தானடா அந்த விஜய் ஓட்டு போட சொன்ன பைத்தியக்காரனாயே, உங்க அண்ணடா சல்லிப்பைய மாதிரி வேலை செய்யற உங்க தலைவருன்னு என்ன கேட்கறான். அதுவும் சொல்ல முடியல. ஹலோன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். டக்குன்னு கட் பண்ணிட்டான். அசிங்கமா போச்சு எனக்கு. இதுக்கு மேல என்னால முட்டு கொடுக்க முடியல தளபதி. இதுக்கு மேல என்னால முட்டு கொடுக்க முடியாது. இனிமே உங்களுக்காக நான் வந்து இந்த ட்விட்டர்ல விர்ச்சுவல் வாரியா நான் வேலை செய்ய மாட்டேன். இது எங்க ஆத்தா நாகம்மா மேல சத்தியம். வரேன், முடிச்சிருங்க எல்லாத்தையும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.